கஷ்டமான டைம் வந்து நீங்கள் எல்லாரும் பசியோடு இருக்கிறப்ப நான் பேச வேண்டிய கூப்பிட்டு தான் என்ன பாதி நேரம் காது கேட்காது உங்களுக்கு எல்லாருக்குமே. எனிவே இந்த அமைப்பு எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸர்ஸ் அனைவருக்கும், பிரின்சிபால் லதா மேடம் அனைவருக்கும், மை கிளாஸ்மேட் முத்துமணி, அல்பனி அசோசியேட் ட்ரெஷரர் ஞானசமுத்திரி, அண்ட் இந்த இன்னைக்கு 96 பேட்சோட ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை எங்களை அழைத்து சற்பித்தமைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் பேசுகிறதுலாம் பார்த்தா கிளாஸில் படிச்சுட்டு இருக்க மாதிரியே தான் இருந்தது. இன்னும் அவங்களும் மாறலை, நம்மளும் மாறணும் தான். அவங்க இன்னும் திங்க் பண்ண கூட இல்லை. 30 வருஷம் கழிச்சு பேசுகிறப்போ அவங்க பேசுகிறதுலாம் கேட்குறப்போ எனக்கு எங்கள் மதர் பேசுகிற மாதிரியே இருந்தது வீட்டில். ஏன்னா மை மதர் இஸ் ஆல்சோ டீச்சர். அவங்களும் ரிட்டையர்ட் பிரின்சிபல். வீட்டில் இன்றைக்கும் அவங்க டீச்சராக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போவுமே டீச்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் தான். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ லாஸ்ட் மந்த்து தான் என்னோட சனுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது வீட்டில் என்னோடய இன்லாஸ்லாம் வந்துருந்தாங்க. அந்த அவங்க இன்லாஸ் வந்தோடனே நம்ம இன்லாஸ் தான் கொஞ்சம் ஒரு புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மலாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்தவங்களும் காஃபி கப்பெல்லாம் குடிச்சு வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து அந்த என்னோட இன்லா பேருக்கு, ஏமா இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வைமா, நீ சும்மா பார்த்துட்டு இருக்கிறிய அப்படிங்கிறாங்க. ஏமா அவங்க இல்லைன்னா அதனால என்ன, அவங்களும் இந்த நாட்கள் நான் என் வயசுக்கு அவங்க சொன்ன ஒரு தப்பு இல்லை, நீ பேசாம அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுல ஒரு பெரிய பங்கு வந்து அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் நமக்கு போகிற சொல்லிக் கொடுத்தது தான். தேங்க்யூ. இப்போ நம்ம கமிங் டு அவர் அசோசியேஷன் உங்களெல்லாம் பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ஆடிட்டோரியத்தில் கேதரிங் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான். அதுக்கு வந்து அந்த அந்த மரத்தை இந்த வேரோட ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாரும் அவங்க முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சது ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வாரம் இந்த நெக்ஸ்ட் இந்த ஒரு 2 வீக்ஸில் கழிச்சு நம்ம 2000 பேட்ச் வந்து இங்கே பண்ணுறாங்க. அலுமினி அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சுருக்குறாங்க. பட் வேறு ஸ்பேசஸில் ஒருத்தர் ஆரம்பித்து பிரேக் ஆகி திருப்பி வந்து ஒரு 1890 ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு. அப்போ தான் வந்து இந்த டேட்டா யார் படிச்சிருக்கிறோம், யார் எவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு தெரிஞ்சுது நமக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து தான் நம்ம அலுமினி டே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஐ திங்க் 18லேருந்து கொண்டு வந்து இப்போது ஓரளவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய ஹிடன் ப்ரொஃபஸரோட ஒர்க் நிறைய இருக்குது. அவங்களாம் அந்த இதெல்லாம் கொண்டு வர போய் தான் நீங்கள் நாங்களாம் வந்து ஈஸியாக என்ஜாய் பண்ணுறோம். இப்போது ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக் ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்டில் இட் இஸ் இன் ப்ரீமெச்சூர் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ உங்களெல்லாம் பார்க்குறப்ப தான் ஒரு என்தூசியாசம், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறப்போ இன்னும் நிறைய பண்ணலாங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த ஒவ்வொரு கெட் டுகெதர் வரும்போது தான் எங்களுக்குலாம் ஒரு அந்த ரீஜெனரேஷனே கிடைக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்லலாம், நிறைய அலுவலி இருந்தாலும் ஒர்க் பண்ணுறப்ப வந்து எல்லா அலுவலியும் வருதில்லை. அது எனக்கு ஒரு வருத்தமாகவே இருக்கு. அந்த தாட்டை மாற்றணும் அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனால் நீங்கள் வர்றதுக்கு ஒரு 5 பேர் 10 பேர் வந்து ஆன்லைன் ஒரு எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்கு பண்ணுறவங்கள தான் நம்ம என்றைக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஒவ்வொரு நம்ம இந்த கெட்டுக்கதற்கும் ஒரு 10 பேர் பண்ணும்போது அவங்களுடைய பர்சனல் டைமிங், ஃபேமிலி இதெல்லாம் விட்டுட்டு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க பண்ணும்போது இவ்வளோ சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி தான் நம்ம வந்து உங்கள் லைஃப்லேயுமே இந்த கேதரிங்லேருந்து நீங்கள் அங்கங்கே ஸ்கிலிட்டனாக இருந்தால் கூட இனிமேல் வந்து ஒரு ஃபுல் கம்யூனிகேஷனோட ஒரு யூனிட்டியோட அப்படியே கொண்டு போங்க. அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சுலாம் இதுதான் நமக்கு அசட். நமக்கு பின்னால் மூவபிள் நிறைய இருந்தால் கூட இதுதான் அசட். ஏன்னா லாஸ்ட் மந்த் கல்யாணத்தில் என் பையனுக்கு தெரிஞ்சுது, என் ரிலேட்டிவோட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் போடுவேன், இன்க்ளூடிங் நம்ம ப்ரொஃபஸர்ஸ்லாம்.
எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஈகோ இல்லாமல் வச்சு வா உனக்கு என்ன பண்ணணும், எனக்கு என்ன கஷ்டம் இல்லாட்டா அப்படி இல்லை நான் பண்ணுறேன். வாலண்டியர்ஸ் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே தான் இருக்க தவிர ரிலேட்டிவ்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் இப்போது சேர்ந்து இருக்கிற மாதிரி என்று போல் என்றும் ஒன்று கூடி காலேஜுக்கும் சரி உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு என்ன ஹெல்ப்னாலும் சரி எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி என்ன சொல்லலாம், திரும்ப அடுத்து விரைவில் திரும்ப ஒரு தடவை வந்து இங்கே என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஒரே இதில் பயணிக்கிறதுக்கு வேண்டி எனக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சொன்னது அதை மட்டும் மறந்துட்டேன் நான். ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். ஆக்சுவலாக த ஆர்கனைசிங் கமிட்டி இங்கே சார் சொன்ன மாதிரி என்னோட கிளாஸ்மேட் அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். பட் இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஃபார்மில் கொண்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு ஒரு 3-4 தலைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ஆர்கனைசிங் கமிட்டி அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா ஆக்சுவலி உங்களோட ப்ரெசன்டேஷன் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படியே வருவாங்க, சடனை முடிவு பண்ணுவாங்க. அவங்க டெசிஷன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணாங்க. யூஸ்வலாக பக்கத்தில் உள்ள வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வருவாங்க. பட் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வந்துட்டு போனாங்க எட்வின். இட்ஸ் கிரேட். எட்வினுக்கு சின்ன குழந்தையிலேருந்து தெரியும். எங்கள் ஈத்த வீடு தான். அவங்க அப்பா சென்னையில் சார் வந்து நம்ம ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் வந்து சூப்பரண்டெண்டாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. அப்போ இருந்து இன்னும் தெரியும். இப்போ வந்த பிறகு மேடம்னு கூப்பிட்டு தான் அக்கா கூப்பிட்டு அந்த அளவுக்கு தடுமாறிட்டாங்க ரொம்ப. அந்த கேப் அவருக்கும் வெல்ல முடியும், எனக்கும் வெல்ல முடியும். சின்ன பையனாக பார்த்துட்டு இப்போ அவர் பையன் காலேஜ் போகிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ எட்வின் தங்கமை இல்லாத அழகுமை, ஜான்சி ராணி அண்ட் ஒரு பெரிய டீம். இந்த 3 பேர் என்ன அடிக்கடி வந்து பார்த்தாங்க. ஜான்சி ராணி கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அண்ட் காந்தி ஜெயந்தி, இந்திரா காந்தின்னு எப்போ எனக்கு வரும். இந்திரா காந்தி சொல்லிட்டு காந்தி ஜெயந்தி ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. கிரேட் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்கனைசிங் த வே யூ டன் இட். தேங்க்யூ. Thank you. Thanks to Engineer Subbiya sir. That was a great speech and a lot of takeaways for us. And thanks for your dedication towards GC Tirunelveli Alumni Association. Wishes for continued time and success on that. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இங்கே 10 பேர் உழைச்சதுனால இங்கே 100 பேர் கேதர் பண்ணியிருக்க முடியுது. அந்த 10 பேர் இல்லாட்டி நாங்கள் யாருமே இங்கே இல்லை. ஸோ ட்ரூ. Okay, let's move on to the next speaker. Dr. M. Gnanasundari. Let me introduce her, and meanwhile she can get onto the stage and to the podium. We take immense pride in introducing Dr. M. Gnanasundari, a distinguished academic and proud alumna of GCE Tirunelveli. Once a junior among us, she has risen through the ranks to become a professor in the Department of Electrical and Electronics Engineering, where she continues to inspire the next generation of engineers. Thank you, ma'am. The podium. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஆசிரியர்கள் அனைவரையும் சந்தித்து மற்ற மகிழ்ச்சி. நான் வந்து இந்த காலேஜில் 93 to 97 படித்தேன். இதுக்கு முன்னாடி சில்வர் ஜூப்ளி 92 பேட்ச் 93 பேட்ச் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம், அதை அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களோட சமகாலத்து சீனியர்களோட சில்வர் ஜூப்ளி அட்டன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எங்கள் தெருவுக்கு பக்கத்து தெருவில் இருந்தது எங்கள் ராதைன்னு ஒரு அக்கா. அவங்க இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல. ராதை, அப்புறம் சிஎஸ்சி ராதை ஃப்ரம் இசிஇ, அப்புறம் சிஎஸ்சியில் சித்ரான்னு ஒரு அக்கா. அவங்க தான் என்னை அக்கம்பெனி பண்ணுவாங்க. எப்போவும் அவங்களோட போயிட்டு தான் அவங்களோட வருவேன் 3 வருஷம். இங்கே இருக்கிற நிறைய முகங்கள் வந்து ரொம்ப பரிச்சயமான பேசஸ். ரேகிங்கில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல நிறைய பேரை பார்த்துருக்கோம். நான் வந்து கலெக்டர் சார்ட்ட கூட ஒரு தடவை திட்டு வாங்கியிருக்கேன்.
அப்புறம் வந்து இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ரோல் மாடலாக சொல்கிறது சார் தான் சொல்லுவேன். இந்த நம்ம அலுமினி வந்து இப்போ ஜார்க்கண்டில் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, நீங்கள் அது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்போ நம்ம காலேஜில் எப்படின்னா இங்கே படித்தவங்க திருப்பி இங்கே அவங்க பிள்ளைங்களே சேர்க்கறது இல்லை. அப்போ வந்து அதுக்காக காலேஜோட தரம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த காம்படிஷன் வந்து நம்ம ப்ரைவேட் காலேஜோட நம்மளால் பண்ண முடியறதில்ல. அதை கொண்டு வர இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அதுக்கு நிறைய நம்ம உங்கள் பேட்ச்லேருந்தே நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வில்ஜூ சார் வந்து அகாடமிக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சார்ல்ஸ் டார்வின் சார் வந்து அங்கே இன்டர்ன்ஷிப் வந்து எவ்ரி இயர் பிள்ளைங்க போவாங்க. போன வருஷம் போன பையன் வந்து இப்போ எல்என்டியில் பிளேஸ் ஆகிட்டான். அவன் வந்து என்ன ஃபீட்பேக் சொன்னான்னா, நான் இந்த டிஆர்டிஓவில் அட்டன் பண்ண இன்டர்ன்ஷிப் வந்து இன்டர்வியூவில் வந்து எனக்கு நல்லா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னான். அதனால அவன் பேரண்ட்ஸுமே என்கிட்ட பேசி ரொம்ப தேங்க் பண்ணாங்க. இப்போவும் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஆர்டிஓவில் கரண்ட்லி அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்லி வித் த சப்போர்ட் ஆஃப் சார்ல்ஸ் டார்வின் சார். அப்புறம் எங்கள் பேட்சுக்கும் 96 பேட்சுக்கும் உள்ள கனெக்ட் யாருன்னா, நம்ம துளசிமணி மேடம் வந்து எங்கள் பேட்சு, அவங்க கண்ணன் சார் வந்து உங்கள் பேட்ச். அதான் நான் சொல்லலைன்னா வெளியில் வந்து எனக்கு திட்டு கிடைக்கும். அப்புறம் வந்து காந்தி ஜெயந்தி மேடம் வந்து டெல்லியில் இருக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய இந்த மென்டர்ஷிப்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய லெக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பழனி சாரோட எனக்கு ரொம்ப கனெக்ட் இல்லை, ஆனால் நிறைய காலேஜுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரியும். அதான் நம்ம காலேஜ் வந்து அதாவது நம்ம படிக்கும்போது இருந்த அந்த 4 வருஷம் வந்து என்னோட லைஃப்ல நிச்சயமாக அது ஒரு மறக்க முடியாத ஒரு பீரியடு. நிச்சயமாக அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நீங்களாக நம்ம ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலில் நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்கோன்னு நீங்கள் பேசுனீங்க. ஆனால் எனக்கு ஐ எம் கிஃப்டட். எனக்கு அது வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்குது, இன்னும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதனால் நீங்கள் வந்து நம்ம காலேஜுக்கு திருப்பி நீங்கள் செய்யணும். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டு அண்ட் பிளேஸ்மெண்ட் தான் ஒரு காலேஜை மேலே கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப்பு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் டீம் இருந்தாலுமே இன்னும் வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் யாரையாவது விட்டுருந்தேன்னா சாரி. தேங்க்யூ. இதில் வந்து ஒரே ஒரு சார்ல்ஸ் டார்வின் பற்றி சொல்லி ஆகணும். எல்லா வருஷமும் நடக்கிற அலுமினி டேக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரே பர்சன் ஐ திங்க் 96 பேட்ச் வேற யாரும் வரீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன். பெங்களூர்லேருந்து வருஷம் வந்து எல்லா அலுமினி டேக்கும் நம்ம காலேஜில் நடக்கிற மீட்டிங்க்கு வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு. அப்புறம் இன்னொன்று இந்த ஃபேவர் பிளாக்ன்றது ஒரு சின்னது, இது என்னால் இனிஷியேட் பண்ணப்பட்டது. ட்ரிப்ளஸ் பிளாக் சைடில் ஒரு ஏரியா கொஞ்சம் கல் மண்ணுமாக இருந்தது. ஸோ நான் வந்து 30 பெஞ்ச் போடுறேன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் 30 பெஞ்சுக்கு பதிலாக ஜான்சி மட்டும் தான் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன். மேடம் ஒய் கான்ட் வி ஹேவ் எ ஃபேவர் பிளாக் டு மேக் இட் இஸ் எ ஸ்டடி ஜோன். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 4 வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது. கலெக்டரேட்லேருந்து நிறைய மீட்டிங்ஸ் வருது. பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கரெக்டான ஒரு நல்ல இடம் இருக்கணுன்றதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப மண்ணும் கல்லுமா இருந்தது. அதை நான் ரெக்வஸ்ட் பண்ணதில் ஜான்சி மேடம் கேட்டேன். அதை ஒரு வாரத்தில் செஞ்சு கொடுத்த ஐஏஎஸ் ரவிக்குமார் சாருக்கு ஒரு மிகுந்த கருணை நான் இந்த ஸ்டேஜில் வச்சு என்னோட சார்பில் நீங்கள் கல்லூரி சார்பாகவும் கட்டாயம் நீங்கள் செய்கிற உதவி இன்னும் ஒரு 50 வருடங்களுக்காவது இந்த மாணவர்களுக்கு அவர்கள் பெற்றோர்கள் வந்து அமர்வதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, இன்குபேஷன் சென்டர் ஒன்று செட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கு நம்ம காலேஜ்லேயே ஃபோர்ஸ் லேப் ஒன்று இன்னோவேட்டிவ் லேப் செட் பண்ணியிருக்கோம் 70 lakhs. அது ஒரு மாடல் மாதிரி நீங்கள் முடிஞ்சால் பார்த்துட்டு போயிருக்கீங்க. நீங்கள் விசிட்லேயே பார்த்துருங்க. ஜிவக்கணி மேம் ப்ளீஸ் அதை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் எல்லாருக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஸோ அந்த மெம்பர்ஸ் ஆஃப் இன்குபேஷன் சென்டர் அதே மாதிரி ஒரு இன்குபேஷன் சென்டர் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நிஜமாவே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ஆர்கிடெக்ட் போட்டு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரொம்ப ஒரு ரீச் கொடுக்கும். எப்படி இந்த ஆடிட்டோரியம் ஒரு பிரம்மாண்டம் காட்டுகிறது காலேஜுக்கு, அதே மாதிரி டெக்னிக்கல் சைடில் டெக்னாலஜியில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டும் அந்த இன்னோவேட்டிவ் லேப். அதை நீங்கள் கட்டாயம் எல்லாரும் விசிட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கட்டாயம் அதை நீங்கள் அடுத்து செய்ய போகிற இன்குபேஷன் சென்டருக்கு அது ஒரு பேசிக் ஐடியாவாக இருக்கும். ஸோ
ஸோ எட்வின் சார் மறந்துட்டேன். எட்வின் வந்து 2 நாளாக வந்து ரொம்ப நிஜமாவே 2-3 நாளாக எங்களுக்காக இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதில் யாரும் விட்டு போயிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கு மிகுந்த ஒரு பெரிய கரகோஷத்துடன் இது வந்து உங்களோட பணி இன்னும் தொடர்ந்து 30 வருஷம் கழிச்சு நீங்கள் 35 வருஷம் 40 வருஷம்லாம் உங்கள் பேரம்பேத்திகளோட வந்து எங்கள் காலேஜில் வந்து கொண்டாடணும் என்று வேண்டி கேட்டுக்கிறேன். Also thanks to Dr. M. Gnanasundari ma'am for your short and sweet speech. So hopefully, your request was very meaningful. So hopefully all the alumni here and the alumni association, we can try our best to help with the internship for the future students. Okay, next move on to the next part of the program to invite some of our friends to honor our guests with memento. Let me invite first Dr. P. Kurinji, Principal of the Institute of Printing Technology, Chennai, to present the memento to our Principal Ma'am, Dr. P. Lata. Next slide. And Vijay to present. Meanwhile, I would like to have Dr. Kamal Pavai also to come on stage to accept a memento from Shanta. Neelakandan, please come out to the stage. Neelakandan, meanwhile I'll invite Executive Engineer Mr. Velumurugan to come on to stage to present a memento for Madam Mangayar Karasi. Let's have Jayakumar, Jhansi, Gopi Kannan, Jude, S.N. Muthu and Salih Kumar to present the memento for our dignitaries. I would like to have Dr. Mayaraj also onto the stage. Jhansi to present to Dr. Indra Getsi ma'am and Dr. Mayaraj. Dr. Mayaraj, if you can come out to the stage, that would be great. And the next in line is Gopi Kannan to present for Dr. Jabakani, Dr. Sita Lakshmi and Dr. Mayaraj. Dr. Sita Lakshmi and Dr. Tulasini, can you please come over? Tulasini. Dr. Subha Parvelan. Dr. K. Jayakumar will present the memento to Dr. John. That ends the felicitating our professors. Thank you by Edwin, our dear and near and dear Edwin. Hi, greetings you all. Hello guys. கொஞ்சம் எல்லாரும் இங்க பாருங்க. Very important time I think. கடைசியில பேசுறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, எல்லாரும் 4 பாயிண்ட் பேசி முடிச்சிட்டாங்க பாத்துங்க. எனக்கு பாயிண்ட் இதெல்லாம் கொஞ்சமா தான் இருக்கு. நான் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம யோசிச்சுகூட கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கிராண்டாக நம்ம பண்ண முடிஞ்சதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. சில காரியங்களை நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவதாக நம்ம ப்ரொஃபஸர்ஸ் ஒரு 3 பாயிண்ட் அவங்கள சொல்லிட முடியும். நம்ம எல்லார் கையிலும் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் மொபைல் இருக்கலாம். ஆனால் அந்த மொபைலுக்குள்ள சிம்ங்கிற காரியம் ஒருவேளை இல்லை என்றால் அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்க போறதில்லை. ஆனால் அந்த சிம்மை வந்து வெளியில இருக்காது, அது உள்ள இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் அந்த மாதிரி they are very significant to our life
and they're very impactful in our life and they're our mentors. அவங்களை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது, அவர்கள் உள்ள இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருப்பதற்கு அவர்கள் காரணம். அதனால எல்லாரும் தயவு செய்து நல்லா கையை கட்டி அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை சிலர் மேலே இருக்கலாம், சிலர் கீழே இருக்கலாம். யாரா இருந்தாலும் சிம்ம மறந்துட வேண்டாம். அவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 83 இயர்ஸ்ல ஒரு ப்ரொஃபஸர் ஆல் தி வே ஃப்ரம் க்ளோஸ் டு த்ரீச்சில இருந்து அவங்க ஓன் இதுல காலையிலே வந்து 9:30, ஒருவேளை நம்மள சில பேர் வரல, ஆனா ப்ரொஃபஸர் சொக்கலிங்கம் அவங்களே எஃபோர்ட் எடுத்து நம்ம மத்தியில வந்து அழகான 3 பாயிண்ட் சொன்னாங்க. என்னது? கண்டுக்காம போங்க. நான் காலேஜ்ல அப்படிதான் இருந்தேன், கண்டுக்காம இருந்தோம். அடுத்து என்ன சொன்னாங்க? எதையுமே சொல்லுங்க, மறந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே மைண்ட்ல வைக்க கூடாது. அடுத்து எதுக்குமே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நிறைய பேருக்கு வயிற்றுல பானையோட உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்த தடவை இந்த பானையெல்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் பிளாட்டா வரும்படி அவங்க அருமையா சொன்னாங்க. தயவு செய்து நம்ம காலேஜுடைய நம்ம ஹெச்ஓடி நம்மளுக்கு இன்ஸ்பயரா இருந்த ப்ரொஃபசர் சொக்கலிங்கத்துக்கு நல்ல ஒரு கரவசத்தை எல்லாரும் அன்போடு செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் தாண்டி நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க. சில பேரை விட்டுற வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. ப்ரொஃபசர் ஷாலினி மேம், முத்துமணி மேம், மங்கையர்கரசி மேம், இந்திரா கிசி மேடம், ப்ரொஃபசர் கிறிஸ்டோபர், அவங்க எல்லாம் நிறைய நம்மளை பத்தி பேசினாங்க. ஒருவேளை சில போர் அடிச்ச மாதிரி இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் மாடு மாதிரி அசல் போடும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்ததாக நாம 96ல இந்த காலேஜை முடிச்சு போகும்போது சிலருடைய வாழ்க்கையில ஒரு சிலரோட கண்ணீர் துளிகள் இருந்திருக்கலாம், வேதனை இருந்திருக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு சொல்லி அநேக கேள்விக்குறியோட சென்னை, பெங்களூர்ல போயிட்டு ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 10-15 பேர் இருந்து நம்ம எல்லாம் என்ன ஆவோம்னு சொல்லி அநேக கேள்விக்குறியோடு இருந்த நம்முடைய மக்கள் இந்த அநேக கண்டங்களிலே ஒரு சக்சஸ்ஃபுல் மெட்டீரியலா இருப்பதற்கு இந்த ப்ரொஃபசர்ஸ் இந்த காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஒருவேளை நம்ம சொல்லியிருக்கலாம் என்னடா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மாதிரி ஐஎஸ் ரவி சொன்னது போல இந்த காலேஜ் நமக்கு கொடுத்த எல்லா சீடும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அநேக சக்சஸ்ஃபுல் பீப்புள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஐ கேன் நேம் தம், பட் எல்லாருக்கும் உங்களுக்காக கை தட்டிடுங்க, இந்த காலேஜுக்காக கை தட்டிடுங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 5000 ரூபாய் 6000 ரூபாயில படிச்ச நம்முடைய வாழ்க்கை இந்த லாஸ்ட் கணக்கில் நம்ம ஏர்ன் பண்றதுக்கு இந்த காலேஜுடைய ஃபவுண்டேஷன் நமக்கு பிரயோஜனமா இருந்தது. எல்லாரும் ஆமோதிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக இந்த ப்ரோக்ராமை அப்ரோச் பண்ணும்போது நம்ம பிரின்சிபல் மேடம் அல்டிமேட், அவங்க பிரின்சிபலா இல்ல, எனி டைம் வாட் எவர் யூ டு வாண்ட் ஐ அம் தேர்ன்ற அளவுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அன்பு சகோதரி முத்துமணி மேடம் அவங்களும் என்ன வேணா கேளுங்க, we are there. அதே மாதிரி ஞானசுந்தரி விட்டுறக்கூடாது. அதே மாதிரி சீதாலட்சுமி, அதே மாதிரி நம்முடைய பிரசிடென்ட், இவங்க எல்லாம் வந்து நம்ம எல்லா தேவைகளும் அவர்கள் மூலமாக சந்திக்கப்பட்டது. எல்லாருக்கும் கடைசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு few months முன்னாடி அநேக ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க சொல்லும் போது we have 0 funds, but last 1 monthல நம்முடைய அநேகருடைய வாலண்டரி இன்வால்வ்மெண்ட், அநேகருடைய காரியங்களினால இட்ஸ் ரீச் மோர் தென் 8 lakhs. நீங்க ஒருவேளை கேட்கலாம் என்னடா 7.5 சம்திங் போட்டீங்கன்னு. இல்ல, இன்னும் அது ஃப்ளட் மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம மக்கள் மூலம் இந்த அநேக காரியங்கள் இந்த காலேஜில் செய்வதற்கு நம்ம ஒரு சின்ன ஒரு சீடா இருக்கிறது நினைச்சு உண்மையாக ரொம்ப பெருமையா தான் இருக்குது. இது நம்மளால 29 வருடங்கள் கழித்து 30வது வருடங்களுக்கு நம்ம என்ட்ரி ஆகிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்மளால பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப நிறைவா இருக்கிறது. அப்படிதானே? ஏன் உங்களுக்கு நிறைவா இல்லையா? கொஞ்சம் கையை தட்டுங்கப்பா. கடைசியில ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்கு எல்லாம் பசியா இருக்கு, எப்ப நான் பேச முடிப்பான்னு தோணலாம். தயவு செய்து ஒரே நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் கேட்டு போயிருங்க. இதை வந்து ஒரு 2024ல ஆரம்பிக்கும் போது ஒரு few people ஸ்டார்ட் பண்ணோம்.
அந்த பிளானிங் கமிட்டி, அந்த ஸ்டீரிங் கமிட்டி எக்ஸ்டெண்டட் டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் கமிட்டியாக இருந்தது. நிறைய பேர் அவங்கள பார்த்துக்க மாட்டீங்க. தயவு செய்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் டீம் அண்ட் பிளானிங் டீம் வந்து தயவு செய்து முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட இவங்க ஸ்பௌஸ் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எவ்ரி சாட்டர்டே பிரைம் டைம்ல 1 hour மீட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்கு 50 வயசு ஆயிடுச்சா பேசுனதே திருப்பி பேசி 3 மணி நேரமா மீட்டிங் வச்சு ஒரு பாயிண்ட் முடிக்காம எப்படியோ ஒரு காட்ஸ் கிரேஸ்ல இன்னைக்கு முடிக்கிறதுக்கு இந்த கமிட்டி இருந்தாங்க. தயவு செய்து எல்லாரும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஹலோ, தயவு செய்து கை தட்டுங்க. இவங்களுக்கு கை தட்டுறதோட எங்க ஸ்பௌஸ் தேடுது. ஏன்னா இவங்க பேசுற பேச்சு அவங்க காது தேய்ச்சிருக்கும், இருதயத்தை கிழிச்சிருக்கும். என்னடா பண்ண போறாங்கன்னு வாங்கப்பா. கொஞ்சம் கை தட்டுங்கப்பா. நல்லா கை தட்டலாமே. சூட பார்த்தே தெரியும், வெரி இன்வால்வ். நம்ம இன்னைக்கு அவர் சாப்பாடுலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. எந்த குறை இருந்தாலும் அவர் நேராக கான்டாக்ட் பண்ணும்படி அன்புடன் கேட்டுருக்காரு. ஓகே, அப்படிதான் சொல்றாரு. மீனை போடுவேன் அதை போடுவேன்னு சொன்னா என்ன இருக்குன்னு தெரியல. ஹலோ, தயவு செய்து இவர்களுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் கவுண்ட் பண்ண முடியாது, குவான்டிஃபை பண்ண முடியாது. they did amazing job. பல இடத்துல இருந்து வந்திருக்காங்க. கடைசியில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த காலேஜில் ஒரு 12 பேரை கொடுத்தாங்க பார்த்துங்க. அன்பு பையன் அரவிந்தோடைய சார்பில் இந்த பசங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வரும்போது இவங்க என்னடா சொல்ல போறாங்க தம்பி மேலே வாங்க அவங்க டீமோட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா வேலையும் பார்த்தாங்க. பெஞ்ச போடுறது, இன்னைக்கு போய் நம்ம சாப்பாடு அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய கமிட்மெண்ட் இருந்தது. அவங்களுடைய சாரி ரெண்டு பேரும் மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. நீங்க அவங்க யாரும் பார்க்க முடியாது. தயவு செய்து எழுப்பி அப்படி பாருங்க பிரதர்ஸ். ரூபன் மாரித்துறை நீங்க அருமையா ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை பண்ண மட்டும் இல்ல, நம்ம கடைசி நேரத்தில் நம்மளுக்கு வயசாச்சு பார்த்தீங்கன்னா கோபம்லாம் அப்பப்போ வரதான் செய்யுது. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு they did amazing job. GC 96 பேட்ச் மூலம் உங்களுக்கு எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நைட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஃபார்மோட வாரேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. இவர் வருவாங்க கூட கூகுள் பேயோட வருவார்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து எப்படி ஒரு 20-25 பேரை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் எதுக்காக வந்தாரோ அதுக்காக அருமையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனாங்க. கடைசியில் ஒரே ஒரு பேரு மிஸ்ஸஸ் கோபிகண்ணன். அவங்க எங்க இருந்தாலும் தயவு செய்து எழுத முடியும். மிஸ்ஸஸ் கோபிகண்ணன் இருக்காங்களா? எங்க மிஸ்ஸஸ் கோபிகண்ணன். ஏன்டா அவங்க பேரை சொல்றீங்க நீ கேட்கலாம் பாத்துங்க. நம்மளுக்கு எல்லாம் ஈவினிங் போகும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அவங்க நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பந்தத்தோடு எல்லா ஸ்வீட்டையும் கோயில்பட்டியில போயிட்டு அத்தன்டிக்கா வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம சவுண்டர் கொடுத்த பேக்ல வச்சு அருமையா நீ கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு காரணம். மிஸ்ஸஸ் கோபிகண்ணன் கொஞ்சம் நல்லா கை தட்டிக்கலாமே. மேடம் அடிக்கடி சொன்னாங்க பேவர் பிளாக் சும்மா வரல. அநேகருடைய கமிட்மெண்ட், அநேக தொழிலாளிகள் ஒரு 3 days நைட் 11 அந்த மாதிரி தான் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்க, நம்ம மொழி தெரியாது, பாவமாக தான் இருந்து பயங்கர சூடு. ஆனாலும் லைட்டு போட்டு வேலை பார்த்து இவங்க பின்னாடி முகமது யூனுஸ்னு ஒரு சார் உட்காந்து அதை பண்ணுங்க சார் இதை பண்ணுங்க சார் சொல்லி ஒரு 3 daysல ஒரு அருமையான ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த காரியத்தை ஒரு கம்பெனி பண்ணிச்சு. அந்த கம்பெனிக்கு நன்றி, அதை சூப்பர்வைஸ் பண்ண நாதனிங்கிற சகோதரர்களுக்கு நன்றி, காலேஜ் மூலம் அதை பொறுப்பெடுத்து நடத்திய முகமது யூனுஸுக்கும் நல்ல ஒரு கையை தட்டி பண்ணிடலாங்க. அவ்வளவுதான். கடைசியாக இப்படி ஒரு கேதரிங் ஆஃப்டர் 29 years நம்மளுக்கு நடந்ததுக்கு இட்ஸ் ரியலி வி ஹேவ் டு தேங்க் டு காட், ஹிஸ் கிரேஸ். இதெல்லாமே இல்லாமல் நடக்கிற எல்லாரும் பல இடத்துல இருந்து நீங்க எல்லாம் வந்தீங்க. நேற்றுக்கு எல்லாம் வரும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி ஒரு இருந்தது. ஐ திங்க்
இதை மிஸ் பண்ணுறவங்க உண்மையாக மிஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே போகிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஷுவர் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் ஒருவேளை நம்ம தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், ஆடிட்டே வரலாம். 83 வயது நிரம்பிய துக்கலிங்கம் சாரால் வர முடியும்னா நம்மளால வர முடியும். தேங்க்யூ. ஒரு நினைவு பரிசை திரு பழனி அவர்கள் வழங்குவார்கள். 2 பேர் வாங்க. எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வாங்கியிருக்கேன். ப்ளீஸ் பேர் வித் மீ. 96th அந்த பேட்ச் வந்து will not be complete without thanking அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த கண்டிப்பாக நிறைய பேருக்கு, உங்களுக்கு சில பேருக்கு சிலர் தெரிஞ்சிருக்கலாம், சில நேம்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் முக்கியமாக நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இருந்து ஒன்று ஆரம்பிக்கிறேன். சக்தி நம்மளோட இல்லை, அவங்க மேடம்க்கு தெரியும், அவர் நம்ம காலேஜ் ஜூனியரா. ஓகே, ஸோ ஆலம்னி இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கு அப்படின்னா Shakti has also played a very major role, and so unga yaarkum theriyadhu, I have traveled with him a lot. We lost him due to COVID, and I just definitely take this time to thank him. I'm sure he's seeing it from above. எனக்கு வந்து சொன்னாங்க, நான் காலேஜுக்கு திரும்ப வரேன்னு. இங்க வந்து எனக்கு வந்து கேஎஸ் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கேஎஸ் சார் வந்து நம்ம காலேஜில் படிக்கும்போது ஹாஸ்டலுக்கு வந்து தண்ணி சுவிட்ச் போட வருவார். சார் ஏன் சார் வந்து வரீங்க அப்படின்னு கேட்டா, படிப்பு சொல்லி கொடுக்கறது மட்டும் வேலை இல்லை, தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதை நம்ம எடுத்து செய்யணும், அதை செய்யறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு வர. அதே மாதிரி நம்ம இங்க வந்து முக்கியமா தேங்க் பண்ண வேண்டியது ஆர் வைத்தியநாதன் சார். ஐஎம் ஷூர் இந்த காலேஜோட கீ மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் ஒரு முக்கியமான அவர் நம்ம இருக்கு. ஏன்னா 92 தான் அவர் வந்து வந்தாரு, ஐ திங்க் 93ல வந்தாரு, 93 to 96 நம்மளோட வந்து வந்தாரு, நம்மளோட ரிட்டையர் ஆனாரு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அவர் ஏன் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா, அவரும் வந்து இங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டோட வந்து போயிட்டு இருக்கலாம், 94ல ஆர் 95ல போயிருக்கலாம். பட் he stayed with us, he wanted to continue the journey, and then 96ல தான் வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டு போனாரு. இன்னைக்கு அவரால் வர முடியல. அவர் கன்வே பண்ண சொன்னது என்ன அப்படின்னா, he loves all of us as the same way he used to love us. அவர் வர முடியாததுக்கு காரணம் அவருடைய உடல்நிலை, பிளஸ் அவர் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஸோ அவர் சார்பா இதை நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எனக்கு இந்த 3 பேருமே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். தேங்க்ஸ், தேங்க்யூ. So we went end the formal event with national anthem. Let's stand up for national ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபேமிலி மட்டும் எடுக்கிறோம். ஓகேவா? நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களோட
ஸோ இது வந்து நம்மளுடைய 92 to 96 பேட்ச் டெடிகேட் பண்ணுறது நம்மளுடைய காலேஜுக்காக. ஸோ இதை வந்து நம்மளுடைய மேம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஸோ பிளான்டிங் ஆஃப் ஃபியூ ட்ரீஸ் that will also be honored by our beloved madams. So with this, so madam take over. அதான் இந்த நான் நேற்றுக்கு அப்போ ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தற்செயலாக ஜான்சி மேம் ப்ரெசன்ஸில் இந்த இடத்த எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இடம் வந்து வெறும் கல்லும் மண்ணுமா மோசமான நிலைமையில் இருந்தது. ஸோ நான் கேட்ட அடுத்த வாரமே க்ளீனப் பண்ணி சரளி அடித்து மண்ணு கொண்டு எல்லாத்தையும் செஞ்ச நம்ம ஐஏஎஸ் ரவிக்குமார் சரளி இவ்வளவு எஃபெக்டிவாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், நீங்கள் உங்கள் ஞாபகமாக இல்லை மிச்சம் கடத்துலேயும் ஒரு 7 மரம் வச்சுட்டு அடுத்து வர்றப்போ இந்த பெஞ்சஸும் இதுலேயும் பெஞ்சஸ் போடுற மாதிரி பிளான். ஸோ நீங்கள் அடுத்து வரும்போது இன்னும் இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டடி ஜோன் ஏரியா ஒன்லி விச் இஸ் த பர்பஸ் இஸ் டு பி டு ஹேவ் அ ஸ்டடி ஜோன். அப்படி பண்ணணும். டிஸ்கஷன் டேபிள் collaboration zone. அதாவது எப்படின்னா ரெண்டு சைடு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். இந்த சைடு உட்கார்ந்து ரெண்டு உட்கார்ந்து பேஸ் மாதிரி இருக்கும். இந்த அதுல போட்டுருக்காங்களா மேடம்? அந்த சைடுல போட்டுருக்காங்க இல்லையா? அதே மாதிரி உட்கார்ந்து ஆமா அந்த மாதிரி அப்படி பண்ணணும்னாலும் பண்ணலாம். அது சேர் வந்து ரெடிமேட் இருக்கு. ரெடிமேட் ஃபிட் பண்ணிடலாம். நம்ம எழுத மாதிரி இருக்கும். உட்கார்ந்து பேசுற மாதிரி சில பேர் மட்டும்தான் இங்கே இதை பார்த்தாங்க. அண்ட் அப்போ நமக்கு என்ன தெரியாதுன்னா இதை பண்ணும்போது இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணாமல் இருக்கும்னு தெரியாது. பட் அந்த சைட்லும் வந்து முடிச்சிட்டோம்னா ஆக்சுவலாக இட் வில் கம்ப்ளீட் த ஓவரால் பிளேஸ். ஒரு ஏரியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2000 ஸ்கொயர் ஃபீட் தான் ஆகும் முதல்ல பிளான் பண்ணோம். comes around 6,000க்கு இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து இவ்வளோ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிஜமாவே நன்றி. ஸோ எங்கள் கூட ஒரு நிதி எங்கள் ஒரு ஓகே ஓகேவா ஓகே ஓகே ஓகே
வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா.
Dari arah satu sendirian
90 to 96 காலகட்டத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி சிறப்பாக இருந்தது, நல்லா பாடுறீங்க. எல்லாருமே ஜீ தமிழுக்கு பாட போடுறது தான் இது வந்து நடக்குது. எல்லா நபர்களுமே சிறப்பாக பாடுறாங்க. ஆடிஷன்ல எல்லாருமே செலக்டட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுடைய திறமையை யூஎஸ்ல பல பேர் காமிக்கிறீங்க, அதை நம்ம ஊர்ல தான் காமிங்க. அந்த பாட்டுக்கு அப்புறம் எது பண்ணாலும் எடுக்காது கேட்டா இல்ல. ஆனா எல்லாம் அருமையா பாடினாங்க. பாடல் எல்லாம் அருமையா ஆரம்பிச்சுட்டாரு நம்ம மேகி மகேஷ். ஓகே மகேஷ், இந்த திறமையெல்லாம் தெரியாம படிச்சிருக்கீங்க. ஓகே. ஆக்சுவலா இப்ப அழகுமே கேட்டா நம்ம காலேஜ்ல படிச்சுட்டு அமெரிக்க லைஃப் பத்தி சுருக்கமா ஒரு 2 நிமிஷம் சொன்னா எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். சரியா சொல்லட்டுமா? கொஞ்சம் பயமா இருக்கு. பிரின்சிபல் பக்கத்துல அதிகமா போச்சுன்னா பட்டுட்டோம். ஓகே. யாரெல்லாம் அமெரிக்கா? ஸோ வெளிநாட்டில் இருந்தாலே ஓகே. பெத்தவங்க சொந்தம் கொஞ்சம் மாசால வந்துச்சு. ஒரு சூப்பரான காலேஜில் சுமாராக தான் படிச்சு இது போன கம்பெனியோட இன்டர்வியூல பாஸ் பண்ணி எம்பசி வாசல்ல எம்ம பசியோட நின்று வீசி எரிஞ்ச வீசா வாங்கிட்டு பைசா போறாத ஃப்ளைட்டில் ஏறிட்டு பாதி நாடு பட்டினியா கிடந்து பேஸ்மெண்ட்ல படுத்து பெஞ்சில் கிடந்து தெரியாத வேலையை தெரிஞ்சதா சொல்லி கிடைச்ச வேலையை கலக்கல பண்ணி காரு வாங்கி கல்யாணம் பண்ணி 3 பக்கம் இருக்கு வச்ச வாடி வீடு கட்டி பாட்டுக்கு பாட்டியில் 10 ஃப்ரெண்டு பிடிச்சி கலையா 2 பிள்ளைங்க பெற்று கலங்காம லைஃப்ல கலங்கலா நின்று திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி பேராவ போட்டு வாழ்த்து காட்டும் தமிழ் குடி மதங்களில் ஒருவன் நான். இருந்தாலும் நேரடியா நமக்கு இன்னைக்கு பார்க்குற ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ மிக்க நன்றி. இன்னும் நிறைய பேர் உங்களை மாதிரி திறமையா இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு
கண்டிப்பா இருக்கா? ஓகே. சரி, நம்ம குற்றாலத்துக்கு கிளம்பணும். பஸ் இருக்குது. பஸ்ல வர சொல்லலாம், பஸ்ல போங்க. We have to be there around 6:30, 6:45. So, நம்ம எல்லாம் கிளம்பலாம். Thank you so much. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. பஸ் வந்து வெளியே தான் நினைக்கிறேன்.